வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சூலூர்பேட்டை செங்காலம்மன் கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு வந்து சுமார் 25 வருஷமாக நான் இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். இந்த கோயிலில் வந்து என்ன வேண்டிக்கிறீங்களோ அது அந்தளவுக்கு நிறைவேறும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த கோயிலில் வாரம் வாரம் வரீங்கன்றது பொறுத்து. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா வெடிகாலையில் 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் நடக்கும். ஒவ்வொரு நாளும் நடக்கும். இந்த கோயிலில் வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோயில். எப்படி சொல்கிறேன்னா, இந்த கோயிலுக்காக செஞ்ச வாசகால் வந்து ஒரு இடத்துல வச்சு மறுநாள் போய் பார்த்தா அந்த இடத்துல மரமாக வளர்ந்துருச்சு. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயிலுக்கு வாசகால் கிடையாது. 24 மணி நேரமும் இந்த கோயில் திறந்து தான் இருக்கும். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து கொஞ்ச நேரம் உக்காஞ்சிட்டு போய் பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கோயில். நான் இந்த சாமியை பாட்டுட்டு அடுத்து நம்ம இந்த மரம் வச்சு அது ஒரு வாசகால் எடுத்து வச்சு அது மரமாக மாறிச்சு பார்த்தீங்களா, அது இந்த மரம் தான். இங்கே நாகாத்தம்மன் கோயில் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த மரத்தை தான் வாசகாலாக செஞ்சு வச்சு இன்றைக்கி பெரிய மரமாக வளர்ந்து போயிருக்கு. இந்த இடத்துல தான் வந்து அந்த காலத்துலலாம் வந்து சாமி கும்பிட்டுருந்தாங்க. இந்த மரம் தான் வாசகாலாக செஞ்ச மரம். இந்த இடத்துல வீடு கட்டணும், குழந்தை பாக்கியம் இருக்குங்கன்றவங்க இந்த இடத்துல வந்து அவங்க காணிக்கையை கட்டுவாங்க. கட்டினா அது நிறைவேறுது. நீங்கள் வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து நான் இது வரைக்கும் வேண்டிக்கின எல்லா விஷயமே நிறைவேறுது இல்லைங்களா. நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆரம்ப காலத்தில் நார்மலான கோயிலாக தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தங்க கவசத்தில் அம்மனுக்கு கோபுரத்தில் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு கீழே தான் மூலஸ்தானம் இருக்குது. செங்காலம்மனுடைய மூலஸ்தானம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த தங்க கவசத்தை இந்த கோபுரத்துக்கு போட்டாங்க. நாங்கள் சொன்ன இல்லவா அந்த வாசுகால் சாட்சி வச்சுருக்காங்க அந்த மரன்றது, அது இந்த மரம் தான். எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். நீங்கள் ஃபேமிலியோடு போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு நினச்சிட்டு போகிறீங்களோ அதெல்லாம் நிறைவேறும். அம்மனுக்கு சாத்துற புடவையெல்லாம் இங்கே தான் வந்து விற்கிறாங்க. நீங்கள் அம்மனுக்கு வேண்டிக்கின்னு புடவை சாத்தினா அது இங்கே தான் விற்பாங்க. அடுத்து நம்ம சாமியை பார்க்கும்போது எதனா வெளியே வரும்போது பிரசாதம் வேணால் இங்கே வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம கோயிலுக்கு வெளியே வந்தோடனே ஆஞ்சநேயரோட மூலஸ்தானம் லெஃப்ட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கோமாதா பூஜையை நடத்துவாங்க. நீங்கள் கோமாதா பூஜை நடத்தும் போது வந்து பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு நாளும் காலையில் 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் நடக்கும். 4:30 மணிக்கெல்லாம் நீங்கள் இங்கே வந்துடணும். ஏன்னா அபிஷேகம் ஆரம்பித்த பிறகு உள்ளே விடவே மாட்டாங்க. அது முடிகிறதுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். 8 மணிக்கு 7:30 மணிக்கு தான் முடியும். அதனால் நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா செங்காலம்மன் கோயிலில் வந்து ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தேவையான டிஃபன் ஹோட்டல்லாம் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் வந்து சனி ஞாயிறில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராகும். அலங்காரம் வந்து அந்த அம்மனுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அலங்காரம். 365 நாளும் வந்து அலங்காரம். இங்கே பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, காது குத்துவாங்க. இங்கே செய்யாத ஃபங்க்ஷனே கிடையாது. நீங்கள் காரில் வந்தீங்கன்னா எந்த அளவுக்கு காலியாக இருக்குது மட்டும் வெளியே பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த லாஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கோயிலோடைய இதுதான் இருக்கும், இடமா தான் இருக்கும். உங்களுக்கு வந்தீங்கன்னா எல்லாமே நிறைவேறும். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னது நடக்கும்.